ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. பாரதிய ஜனதா கட்சி என்னைக்குமே அடுத்த கட்சியுடைய உள்கட்சி பிரச்சனை தலையிடாது, பஞ்சாயத்தும் பண்ணாது. நல்லதுக்காக எது வேண்டாலும் செய்வார்கள். நேற்று எதிர்க்கட்சி தலைவர் அமித்ஷாவை சந்திச்சு பேசியிருக்காரு. நோக்கம் ஏற்கனவே செங்கோட்டையன் சென்று சந்தித்து, அதாவது கூட்டணி கட்சி தலைவர்கள் சந்தித்து பேசுவதில் ஒன்றும் தவறு ஒன்றும் இருக்காது. ஒருங்கிணைக்கிற முயற்சியை நான் எடுக்க போறேன்னு செங்கோட்டையன் சொல்லியிருந்தாரு. அதை தொடர்ந்து டெல்லி போயிருந்தாரு. இல்ல, மதிப்புக்குரிய செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவில் இருந்து அவர் நீக்கப்பட்டிருக்கிறார். அது அவருடைய உள்கட்சி பிரச்சனை. அது அவருடைய பொதுச் செயலாளர் அண்ணன் EPS அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள். மதிப்புக்குரிய உள்துறை அமைச்சர் அவர்களும் மதிப்புக்குரிய EPS அவர்களும் சந்தித்து பேசுவதில் எந்த விதமான தவறும் இல்லை. இந்திய கூட்டணி அளவுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி வலுவா இருக்கா? 6 மாத காலம் தான் தேர்தலுக்கு இருக்கு. வெறும் 2 கட்சிகள் மட்டும்தான் இருக்கிறீங்க. அதாவது தேர்தலுக்கு 5 மாசம் 6 மாசம் இருக்கு, உண்மைதான். ஆனா அதுக்காக இப்பவே எல்லாமே முடித்து விடணும்னு சொல்ல முடியாது. கடைசி நிமிடத்துக்குள்ள மாற்றங்கள் வரலாம். திமுக கூட்டணி வலுவா இருக்கு. இன்னொரு பக்கம் திமுக கூட்டணி வலுவா இருக்குன்னு யார் சொன்னாங்க? அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க தானே சொல்றாங்க, நீங்க ஒன்னும் சொல்லலையே. அதே போல தேசிய ஜனநாயக கூட்டணி பாத்தீங்கன்னா ஏற்கனவே இருந்த பாமகவை பொறுத்த 2 பிரிவா பிரிஞ்சிருக்காங்க. அதே போல அதிமுகவில் பல்வேறு குழப்பங்கள் இருக்கு. இதெல்லாம் ஒன்று சேர்ந்து எப்படி 2026 தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற போகுது? அதாவது புயலுக்கு பிறகுதான் அமுத மழை பொழியும். அதனால பிரச்சனைக்கு பிறகு நல்ல தீர்வுகள் கிடைக்கும். சூப்பர். ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு.